ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் 1 இயருக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கார்டைட் ஃபேக்ட்ரி அருவங்காடு நீலகிரியில் அலாட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்லி அப்ரெண்டிஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அட்டெண்டட் ஆஃப் அவர் கெமிக்கல் பிளானட், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் சம்மந்தமாக, அதாவது மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ் சம்மந்தமான ஒரு ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் இதுக்கான பேசிக் சேலரி, டிஏ அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீலகிரி, தமிழ்நாடு, அருவங்காடு அங்கே தான் ஜாப் நேச்சர் அங்கே தான் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதை உங்கள் டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நேம் ஆஃப் த போஸ்ட் டேனர் ஆஃப் சிபிடபிள்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கான்ட்ராக்ட் பேசிஸ்னால உங்களுக்கு டிஏ பேசிக் சேலரி அந்த 1 இயருக்கு 19,900 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ஏனா நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. நேஷனல் ட்ரேட் டெஸ்ட் இஷ்யூ பண்ண என்சிடிவி ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும் அதுக்கு அப்ளை பண்ணணும். ஸ்கில் லெவல் வேகன்சி ஆல் ஓவராக 126 கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் 53, ஓபிசியில் 34, எஸ்சியில் 18, எஸ்டியில் 9, எக்கனாமிக் வீக்கர் 12, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் எக்ஸில் 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 18 to 35 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரி 1/10/2023 இந்த தேதிக்குள்ள நீங்கள் இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட்னு ஒன்றும் இல்லை. இந்த நோட்டீஸ் வந்ததுலேருந்து 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் போஸ்ட்டில் அப்ளை பண்ணிடணும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அக்டோபர் மாதம் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த இது எப்போன்னு சரியாக டேட் மென்ஷன் பண்ணலை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே மஸ்ட்டாக இந்த வேலைக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க, எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி போகணுன்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க உடனே. லாஸ்ட் டேட்டுன்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை. அப்புறம் மற்ற இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் கேண்டிடேட் அப்பர் ஏஜ் லிமிட் எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு நான் கிரிமினல் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்முக்கு இப்போ மிலிட்ரி சர்வீஸை பொறுத்து ப்ளஸ் 3 இயர்ஸ், அதாவது மிலிட்ரி சர்வீஸ் வந்துட்டேன் அப்புறம் உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குவாலிஃபிகேஷனில் மெயினாக பார்க்குறாங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷன் 10th மட்டும் படிச்சிருந்தால் போதாது. நேஷனல் ட்ரேட் அப்ரெண்டிஸ் இஷ்யூ பண்ண அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான், ஏபிஒய் ட்ரேடில் அப்ளை அந்த இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மேனுவல் ஹேண்ட்லிங், மிலிட்ரி எக்ஸ்க்ளூசிவ் அண்டு அம்யூசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இஷ்யூட் நேஷனல் கவுன்சிலிங் ட்ரைனிங் ஒகேஷ்னல் ட்ரேட், இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கோரல் டெக்னிக்கல் ஏரியா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு தெளிவாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவில் அந்த ட்ரேட் சர்டிஃபிகேட் அந்த இதை கட் ஆஃப் வச்சு தான் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் மெரிட் லிஸ்ட்டு கட் ஆஃப் பொறுத்து விடுவாங்க. மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் த என்சிடி எக்ஸாம் அந்த இதை பொறுத்து ட்ரேட் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அதை பொறுத்து உங்களுக்கு இது வெயிட்டேஜை பொறுத்தளவில் என்சிடி எக்ஸாம் அந்த ட்ரேட் டெஸ்ட் அந்த இதை வச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரெசிபிக்கில் 80% அண்டு 20% ரெசிபிக்கில் நீங்கள் எடுத்துக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவு உங்களுக்கு எதுவும் கிடையாது. போஸ்ட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளையில் நீங்கள் என்ன மாதிரி ஃபில் பண்ணணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து லிங்க் ஃபில் அப் சேம் பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் நெசசரி என்க்ளோஸ் எக்ஸ்ட்ரா 1 காப்பி சேம் ஃபோட்டோகிராஃபி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் என்க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபார் போஸ்ட் பர்சனல் கான்டாக்ட் டீட்டெயில் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜென்ரல் மேனேஜர் கார்டெக் ஃபேக்ட்ரி அருவங்காடு, நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, பின் 643 202 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள்
அனுப்புகிற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுலேருந்து 21 டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்பு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பார்த்ததுலேருந்து அப்ளை பண்ணிடணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் ஃபார் ஆல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இது இருக்கும், நேச்சர் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீ வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஜெக்ஷன் எதாவது நம்ம ரிஜெக்ஷன் பண்ணுவோம், நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மட்டும் இல்லைன்னா அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து கொண்டு சொல்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன். இதை தான் நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி டர்ன் அண்ட் பேஸ்டு சிபிடபிள்யூ பர்சனல் ஆஃப் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்ளிகேஷனை வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒட்டிங்க, மீதி பிளாக் லெட்டரில் வந்து ஒரு 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் பேர், நேம் ஆஃப் போஸ்ட் வந்து அதிலே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. எல்லாம் வந்து பிளாக் லெட்டர்னால் கேபிட்டல் லெட்டர்னு மீனிங். ஃபாதர் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். பர் என்ன இந்த இதில் உங்களுக்கு ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, நேஷ்னாலிட்டி என்ன கேட்டகரி, அட்ரஸ்ஸு, பின் கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, 2 பாயிண்ட் விசிபிலிட்டி ஐடென்டிஃபிகேஷன், உங்களுக்கு வந்து மச்சம் தழும்பு அதை பற்றி ஒரு 2 இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எந்த ஸ்கூலில் படிச்சு 10th எக்ஸாம் பாஸ் அவுட் இயரு, இயர் ஆஃப் பாஸிங் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்எல்சியில் எந்த இது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்காங்க அந்த டீட்டெயில், எந்த ப்ரீட்லேருந்து எந்த ப்ரீடுக்குள்ளே இது பண்ணி சர்டிஃபிகேட் நம்பரு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில், எதாவது கம்பெனியில் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி சர்டிஃபிகேட்டை பற்றி வந்து சொல்லலாம். என்க்ளோஸ் இதோட நீங்கள் வந்து என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதிக்கோங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்லி எழுதிக்கோங்க. சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி மஸ்ட்டு. 3வது நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து அது எஸ்ன்னு சொல்லி, ஸ்பின் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மஸ்ட்டாக கேட்கல. கேஸ் சர்டிஃபிகேட்டை போட்டு அதில் வந்து எஸ் ஒரு அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். 2 காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃபி, 1 பேஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் 1 எக்ஸ்ட்ரா. ஒரு இதை வந்து ஃபோட்டோகிராஃபியை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு ஃபோட்டோகிராஃபியை வந்து அதோட வச்சு அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் காப்பி அதுதான் இது சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கு வந்து எதர் ஜெராக்ஸ் காப்பி வந்து ஃபஸ்ட் பேஜில் வந்து பாஸ்புக் கன்ஃபர்மேஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிக்ளரேஷன், இதெல்லாம் வந்து உங்கள் பேரை ஃபில் பண்ணிட்டு இதை வந்து படித்து பார்த்துட்டு உங்கள் டேட்டு, ப்ளேஸ் என்ன இது, உங்கள் சிக்னேச்சரை வந்து இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க. கீழே வந்து அஃபெக்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எப்படி வந்து அந்த இது சர்டிஃபிகேட் இருக்கணும், கேஷ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சைன் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டி ஆன்லைன் மோடு வந்து பேங்க் டீட்டெயில்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, க்ளைம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களோட ரோல் நம்பர் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு சரியாக சொல்லலை. அதை பற்றி டிஏ க்ளைம் பண்ணுறதுக்கான இருக்கும். அது வந்து உள்ளே போன பிறகு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அப்ளிகேஷன். இது வந்து டெலகிராமில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம டெலகிராமில் வந்து இதை ஜாயின் பண்ணால் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை அடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து எதுவும் அப்டேட்டுக்கான கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஜாப்ஸ் அதை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரும் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் போகிறப்ப நான் எக்ஸ்க்ளூசிவில் வந்து வேலை பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.